அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த மிகவும் விலை உயர்ந்த ஆளில்லாத வேவு விமானம் ஒன்று இப்போது இழக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலை நம்பி மீண்டும் பேச்சுக்களில் தங்களுடைய தலைவர்களை இழப்பதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஒருவேளை இப்படியான ஒரு விமானம் இந்த பரப்பில் ஈடுபடுகிறது, கண்காணிக்கிறது என்பதை அறிந்த ஈரான் தரப்பு ஒருவேளை இந்த விமானம் இருப்பது என்பது ஒரு ஆபத்தான விடயம் என்பதை அறிந்த ஈரான் சார்பான ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்பமுடைய நாடு சீனாவில் இருந்து வரக்கூடிய பல சரக்கு விமானங்களில் அங்கு ஏவுகணைகள் வருகிறது என்கின்ற ஒரு கருத்தை அமெரிக்கா கூறியிருக்கிறது. அது கூறுவதற்கு அல்லது அதனை அரசல் புரசலாக கூற ஆரம்பித்த போது இந்த ஆளில்லா ஏவு விமானம் இல்லாமல் வாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற போது ஈரான் தரப்பிலிருந்து 2 விமானங்கள் மேலதிகமாக சென்றிருக்கின்றன. அதில் எந்த விமானத்தில் பேச்சுக்கு சென்ற குழு சென்றது என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் அமெரிக்க கடற்படையோ அல்லது பென்டகனோ இதுவரை இது குறித்து அதிகாரபூர்வமாக வாய் திறக்கவும் இல்லை, திறக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதற்கான பேச்சுக்கள் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் கலந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்னர் பல சம்பவங்கள் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த மிகவும் விலை உயர்ந்த ஆளில்லாத வேவு விமானம் ஒன்று இப்போது இழக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேவு விமானம் இழப்பு என்பது ஒரு பெரும் ஆபத்தான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையில் போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எதற்காக இந்த வேவு விமானம் ஹர்முஸ் நீரிணை பகுதிக்கு சென்றிருக்கின்றது என்கின்ற சந்தேகம்தான் பலரிடமும் இருக்கின்றது. குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் போர் மிகங்கள் சூழ தொடங்கியுள்ளதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. உலகின் மிகவும் விலை உயர்ந்த சுமார் $200 மில்லியன் மதிப்பிலான அமெரிக்காவின் MQ-4C டிரைனர் மர்மமான முறையில் மாயமாகி இருக்கின்றது. இது விபத்தா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்கின்ற விடயங்கள் பலரிடமும் கேள்வியாகவே இருக்கின்றன. நிச்சயமாக இது விபத்துக்கான வாய்ப்பில்லை. குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலினுடைய விமானங்கள் விழுகின்ற போது அவை விபத்து என்கின்ற ஒரு சொல்லை உலகில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களும் எம்மில் இருக்கக்கூடிய பலரும் கூறிக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மேட்டுக்குடி தன்மை என்பது இந்த இடங்களிலும் தொடர்ச்சியாக பிரதிபலிக்கின்றது. யுத்த களமுனையிலும் கூட ஒரு வலிமை என்பதை நாங்கள் அங்கிருக்கக்கூடிய தராதரங்களை வைத்துத்தான் நிர்ணயிக்கின்றோமே ஒழிய யுத்த களமுனையினுடைய உண்மையான பிரதிபலிப்புகள் அங்கு வெளிப்படுவது குறைவாக இருக்கின்றது. இத்தாலியில் உள்ள சியோனல்லா கடற்படை தளத்திலிருந்து புறப்பட்ட குறித்த ட்ரோன் பாரசீக வளைகுடா மற்றும் ஹர்முஸ் நீரிணை ஊடாக சுமார் 3 மணி நேரம் கண்காணிப்பு பணியை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கு. இவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? எதற்காக? அதாவது சொல்ல போனால் குறிப்பாக சொல்லுவார்கள், உலகிலே இவ்வாறான மேற்குலக நாடுகள் என்பது வேவு பார்ப்பதையே தொழிலாக வைத்திருந்தது என்று. திடீரென இந்த ட்ரோன், அதாவது 3 மணி நேரம் பரப்பில் ஈடுபட்ட ட்ரோன் திரும்பிக் கொண்டிருந்த போது, இத்தாலியில் இருக்கக்கூடிய கடற்படை தளம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு அந்த குறித்த ட்ரோனில் இருந்து அவர்கள் வளமை போன்று ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அதனுடைய 7700 என்கின்ற அந்த அவசர சமிஞ்சை விடுக்கப்படுகின்றது. அடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் வான்பரப்பை நோக்கி லேசாக திரும்பிய அந்த ட்ரோன் மிக வேகமாக உயரத் தொடங்கி குறிப்பிட்ட நிமிடங்களிலேயே அது திரையிலிருந்து மறைந்து போகின்றது. இது இவர்களுடைய ரேடார், அதாவது அந்த ட்ரோனை அனுப்பிய பின்னர் இவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்த போது திடீரென உயர்கிறது, திடீரென அவை மாயமாகின்றது. இந்த MQ-4C டிரைனர் என்பது ஒரு சாதாரண ஆளில்லா விமானம் அல்ல. அது அமெரிக்க கடற்படையின் வானத்தில் உள்ள கண்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கடற்படையை பொறுத்தவரையிலோ அல்லது விமானப்படையை பொறுத்தவரையிலோ இந்த ட்ரோன் என்பது ஒரு பல ஆயிரக்கணக்கான மனித சக்திகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. முன்னர் குறிப்பிடப்பட்டது போன்று இதனுடைய பெறுமதி என்பது $200 மில்லியன் என்று கூறப்படுகிறது. இதனுடைய பறக்கும் திறன் அல்லது இதனுடைய உண்மை திறன் என்பது 50,000க்கும் மேலதிகமான அடிகளை தாண்டி பறக்கக்கூடியது, உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. இடைவிடாமல் 24 மணி நேரம் பறப்பில் ஈடுபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆளில்லா விமானம்
அதே நேரம் எந்த ஒரு ஓய்வும் இதற்கு தேவையில்லை என்று கூறப்படுகிறது. 7400 நாட்டிக்கல் மைல் பரப்பளவை கண்காணிக்கும் வல்லமை, மிக பரந்த பரப்பளவை மிகவும் சிறிய இடத்தில் நின்று கண்காணிக்கும் ஒரு திறன் கொண்ட உயர் சக்தியாக பார்க்கப்படுகிறது. கடலில் உள்ள கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தையும் துல்லியமாக படம் பிடித்து அமெரிக்க இராணுவ தளத்துக்கு அனுப்பும் சக்தி கொண்டது. இதில் தான் இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. சீனாவில் இருந்து வரக்கூடிய பல சரக்கு விமானங்களில் அங்கு ஏவுகணைகள் வருகிறது என்கின்ற ஒரு கருத்தை அமெரிக்கா கூறியிருக்கிறது. அது கூறுவதற்கு அல்லது அதனை அரசல் புரசலாக கூற ஆரம்பித்த போது இந்த ஆளில்லா ஏவு விமானம் இல்லாமல் வாக்கப்பட்டிருக்கிறது. கூட்டி கழித்து பாருங்கள், விடை சரியாக இருக்கும். அது தொடர்பான ஒரு முக்கியமான தகவலையும் பகிர்ந்து கொள்கிறேன் இறுதி நேரத்தில். இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பலரும் கேட்கிறார்கள். ஏன் இது ஒரு சாதாரணமான விடயம் தானே, கடந்து செல்லலாம் தானே. பல மாதங்களாக மூடி கிடந்த ஹர்மூஸ் நீரிணையை வர்த்தக கப்பல்கள் மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்ட 2 நாட்களிலேயே இது இடம்பெற்றிருப்பதுதான் இங்கு மிகவும் நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அமெரிக்க கடற்படையோ அல்லது பென்டகனோ இதுவரை இது குறித்து அதிகாரபூர்வமாக வாய் திறக்கவும் இல்லை, திறக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்களை பொறுத்தவரையில் அயல் வீட்டில் என்ன இடம்பெறுகிறது என்று எட்டி பார்ப்பதில் தான் இவருடைய வேலையாக இருக்கின்றது. அந்த வேலைக்கு சென்ற ஒரு உளவாளி தான் இப்போது வீழ்த்தப்பட்டிருக்கின்றார். இது உண்மையில் தொழில்நுட்ப கோளாறால் கீழே வீழ்த்தப்பட்டதா அல்லது ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்வி பலரிடமும் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2025 ஆண்டின் நிலவரப்படி அமெரிக்காவிடமிருந்த 20 ட்ரோன்கள் மட்டுமே உள்ளன. இதில் ஒன்று மாயமாகி இருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஒருவேளை இது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது உறுதியானால் அது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைத்து மீண்டும் ஒரு பெரிய இராணுவ மோதலுக்கு வழிவகுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பற்றி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் கேட்கிறார்கள், என்ன நினைக்கிறீர்கள், என்ன இடம்பெறுகிறது, இது சாத்தியமா, இது உண்மையில் தொழில்நுட்ப கோளாறால் தான் விழுந்தது என்று நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த மேட்டுக்குடி மனப்பான்மை என்பது சாதாரணமாக எங்களை போன்று அல்லது எங்களுடைய சிந்தனை தான் இவ்வாறான ஒரு பரந்துபட்ட யுத்தத்திலும் வெளிப்படுகிறதை ஒழிய உண்மையான யுத்தத்தின் பிரதிபலிப்புகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற மனநிலை எம்மவர் பலரிடம் இல்லாமல் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று சீனாவிலிருந்து வருகின்ற நிவாரண பொருட்கள் அல்லது பல சரக்கு விமானங்களில் ஆளில்லாத இயங்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வருகிறதாக ஒரு தகவலை இப்போது அமெரிக்கா கூறியிருக்கிறது. அந்த தகவல் யார் வழங்கியது? கிட்டத்தட்ட 7400 நாட்டிக்கல் மைல் பரப்பளவை அல்லது பரப்புகளை கண்காணிக்கின்ற வல்லமை கொண்ட இந்த விமானம் நீர்மூழ்கிகளையும் கண்காணிக்கும். விமானத்தில் இருக்கக்கூடிய என்ன விமானங்கள் செல்லுகிறது என்பதை மிக நுட்பமாக கண்ணாடி போன்று கண்காணிக்கக்கூடிய விமானத்தின் மூலம் பெறப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒருவேளை இந்த விமானம் இருப்பது என்பது ஒரு ஆபத்தான விடயம் என்பதை அறிந்த ஈரான் சார்பான ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்பமுடைய நாடு இதனை தாக்கி அளித்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் கருதப்படுகிறது. இது தொழில்நுட்ப கோளாறு அல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கடல் பரப்புகளை கண்காணிப்பது அல்லது யுத்த பிரதேசங்களுக்குள் செல்லுகின்ற விமானங்கள் திருத்த வேலைகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தை அனுப்புவார்கள் அல்லது அதனை அனுப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், அது பல முறை பரிசோதிக்கப்படும். அது அனுப்புவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 24 மணித்தியாலங்கள் முழுமையான பரிசோதனை செய்யப்பட்டுத்தான் விமானங்களாக இருக்கலாம், ஆளில்லாத விமானங்களாக இருக்கலாம், போர் விமானங்களாக இருக்கலாம் இந்த களத்துக்கு நகர்த்தப்படுவது. மாறாக எவையும் முன்னாயத்தம் இல்லாமல் திடீரென்று அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை இல்லை. யுத்தத்தின் தன்மை அப்படித்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லாது இந்த விமானத்தில் நேற்று பேச்சுக்காக, அதாவது ஈரான் தரப்பிலே பேச்சுவார்த்தைக்காக சென்ற விடயத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற போது ஈரான் தரப்பிலிருந்து 2 விமானங்கள் மேலதிகமாக சென்றிருக்கின்றன. அதில் எந்த விமானத்தில் பேச்சுக்கு சென்ற குழு சென்றது என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலை நம்பி மீண்டும் பேச்சுக்களில் தங்களுடைய தலைவர்களை இழப்பதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஒருவேளை இப்படியான ஒரு விமானம் இந்த பரப்பில் ஈடுபடுகிறது, கண்காணிக்கிறது என்பதை அறிந்த ஈரான் தரப்பு அல்லது ஈரானுக்கு சார்பான யாரோ இந்த எந்த விமானத்தில் இவர்கள் செல்லுகிறார்கள் என்பது அல்லது ஈரானில் இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் அந்த தகவல் கசியக்கூடாது என்பதற்காக இந்த ஆளில்லாத விமானம் தகர்க்கப்பட்டதா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. அதற்கு இயந்திர கோளாறும் இல்லை, அது கீழே விழவும் இல்லை, அவை தாக்குதலுக்குள்ளாக்கி கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் ஏன் ஈரான் இந்நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை என்று உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கலாம். அதற்கும் காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு பேச்சு இடம்பெறுகின்ற போது 2 தரப்புகளும் தாக்குதலில் ஈடுபடும். ஆனால் எந்த ஒரு தரப்பும் தாக்குதலை நாம் குறித்த தரப்பினர் தான் ஏற்படுத்தினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாது.
இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த விமானத்தின் இழப்பு, அதாவது இந்த ஆளில்லா விமானத்தின் இழப்பு என்பது அமெரிக்காவுக்கு பல மில்லியன்கள் இழந்தாலும் கூட இது ஈரானை பொறுத்தவரையில் ஒரு அடையாள தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. சமாதான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் பல தாக்குதல் இடம்பெறும். குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலை வைத்துக் கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் யாரும் செய்ய முடியாது. நேற்று குறிப்பிட்டது போன்றோ, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறியது போன்றோ, இவர்கள் மிக மோசமானவர்கள், இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்றது போன்றுதான் இங்கும் இன்று கூற வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த விமான இழப்பு என்பது அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பு என்பதை விட அமெரிக்க சார்பான பல நாடுகள் இன்று கதிகலங்கி நிற்கின்றன. பல மில்லியனை இழந்திருக்கிறது, பல லட்சங்களை இழந்திருக்கின்றது, பல சக்திகளை இழந்திருக்கிறது அமெரிக்கா. எனவே ஈரான் போர் என்பது எல்லோரும் நினைப்பது போன்று லேசாக முடியாது. நீங்கள் மீண்டும் கேட்பீர்கள், ஈரான் பலவீனப்படவில்லையா? இவ்வளவு நடந்து நீங்கள் ஈரானை பலமாக ஈரான் பலவீனப்பட்டிருக்கின்றது. ஆனால் போர் செய்யும் திறனில் ஈரானிடம் பலவீனம் என்பது ஏற்படவில்லை. ஆட்களை இழந்திருக்கிறார்கள், தளபதிகளை இழந்திருக்கிறார்கள், அரசு தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் போர் நிலை என்பது அவர்கள் ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய போர் இடம் திறமை இருக்கின்றது என்று கூறி கழுகார் கூறிய முக்கியமான தகவல்களோடு இன்னும் பல தகவல்களை உங்களுக்காக வழங்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இன்றைய கழுகு பார்வையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.